தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் புனித வாரத்தில் இருக்கின்றோம். இந்த புனித வாரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து, குறிப்பாக அவருடைய பாடுகளை தியானித்து, நாம் ஆண்டவரை போல வாழ்வதற்கு தம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது ஒரே ஒரு காரியத்திற்காக, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். திருவெளிப்பாடு 8வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இதோ பலிபீடத்தின் அருகில் உன்னுடைய விண்ணப்பங்களை கண்டேன். தூபம் மேல் நோக்கி செல்வது போல் ஆண்டவருடைய வான தூதர்கள் உன்னுடைய விண்ணப்பத்தை என்னிடம் எடுத்து வருகிறார்கள் என்று. நம்முடைய பலவீனங்களை தகன பலியா இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த திருப்பலியிலே பங்கு பெற தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து இந்த நேரத்தில் நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான வானதூதர் புனிதரை வரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து இந்த கொரோனா என்கின்ற வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிப்போம். அவர்களால் இந்த புனித வாரத்தை கொண்டாட முடியவில்லை. வரும் ஈஸ்டரையும் அவர்களால் கொண்டாட முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாய் இருக்கின்றது. எனவே இந்த திருப்பலி வழியாகவும் நம்முடைய ஜெபத்தின் வழியாகவும் ஆண்டவர் அவர்களை தொட்டு குணமாக்கி உற்சாகத்தோடு இந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாட ஒரு வழிமுறை அமைத்துக் கொடுப்பாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையினால் நாங்கள் தவறி வீழ்கின்றோம். ஒரே திருமகனுடைய பாடுகளின் ஆற்றலினால் நாங்கள்
உயிர்ப்பித்து எழுந்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலில் இருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிடமாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார். மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களினங்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்னை நெருக்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் நான் வாழ்நாள் எல்லாம் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
12 இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தனியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அழைக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா எலாமிச்சை என்னும் களப்பற்ற விலை உயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடியில் பூசி அதனை தனது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமிழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவரும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவருமான யூதாசு இஸ்காரியோட்டு இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. அப்பொழுது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்க போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழ செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமை குருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடம் இருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்களை நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு சொல்லுகின்றது. எஸ்ஐயா 42வது அதிகாரம் 3வது இறை வார்த்தை, நெறிந்த நாளலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலைநாட்டினார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன என்பதை எசையா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் அருமையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். நெறிந்த நாளல் என்பது நாம் பார்த்திருக்கலாம். கிறிஸ்துமஸ் நேரத்திலே சுக்கு நாளை என்று சொல்லக்கூடிய ஒரு புல்லை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்காக குடிலை செய்வோம். அதனுடைய அந்த இலைகளை தான் நாளல் என்று சொல்லுகிறார்கள். அதே போல் எங்கெல்லாம் குளம் குட்டைகள் இருக்கின்றதோ அந்த நீர் நிலைகளில் நாம் பார்க்க முடியும். இந்த நாளல்கள் வளர்ந்து நிற்கும், பெரியதாக வளர்ந்து நிற்கும். அது காயக்கூடிய நேரத்திலே அவை உடைந்து போகும் எளிதாக. ஆனால் இந்த ஆண்டவராகிய கடவுள் நம்மை படைத்தவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், அவர் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டபடியினால் அந்த நாளலை கூட அவர் உடைக்க மாட்டார், முறியார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை நாம் இந்த நாளில் நம்முடைய திருவிவிலியத்தில் இருந்து பார்ப்போம். யோனா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை யோனாவுக்கு வருகின்றது. அவர் நினிவே என்கின்ற ஒரு பட்டணத்திற்கு செல்லும்படியாக ஆண்டவர் அவருக்கு கட்டளையிடுகின்றார். ஆண்டவர் அவரை நோக்கி சொல்லுகின்றார், யோனா 1வது அதிகாரம் 2, 3, 4 வார்த்தைகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு சென்று அங்கு அழிவு வரப்போகிறது என்று அந்த மக்களுக்கு சொல்.
அங்குள்ள தீமைகளின் பொருட்டு நான் அவர்களை கண்டிக்கப் போகிறேன் என்பதை நீர் விளக்கமாக சொல்லும் என்று சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே யோனாவின் வாழ்க்கையில் ஒரு கலக்கம். அவர் நினிவேக்கு செல்வதற்கு பதிலாக தர்ச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு கப்பலில் ஏறி அவர் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து விலகி செல்லுகின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரை உற்று நோக்குகின்றார், அவரை பார்க்கின்றார். அந்த கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கிறது தர்ச்சுவை நோக்கி. அவர் பயணம் செய்து கொண்டிருந்த கப்பலில் அந்த கடலின் நடுவில் ஒரு பெரும் புயல் ஏற்பட்டு அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எல்லோரும் சாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்றது. அந்த நேரத்திலே சீட்டு குலுக்கி போடுகிறார்கள். அப்பொழுது யோனாவின் பேரில் விழுகின்றது. அப்பொழுது அந்த கப்பலின் மாலுமி வந்து கேட்கின்றார், நீ யார் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், 1 யோனா 1வது அதிகாரம் 9வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் ஒரு எபிரேயன், நீரையும் நிலத்தையும் படைத்த விண்ணங்க கடவுளாகிய ஆண்டவரை வழிபடுகிறேன் என்று சொல்லுகின்றார். அதன் பின்பு ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தின காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கடைசியாக ஆண்டவர் அவரை கொண்டு அந்த நினிவே நகருக்கு கொண்டு சேர்க்கின்றார். அவர் மனதிற்குள் ஒரு கலக்கம், ஆண்டவரை பற்றி நல்லா தெரிந்திருக்கின்றார். இருந்தபடினாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, யோனா 3வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், யோனா அந்த நினிவே என்கின்ற மாநகரத்துக்குள் கடந்து சென்று தெரு தெருவாக போய் சொல்லுகின்றார், இன்னும் 40 நாட்களில் இந்த பட்டணம் முழுவதுமாய் அழிக்கப்படும், இது ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லுகின்றார். இதை அந்த அரசன் கேள்விப்படுகின்றார், மக்கள் அனைவரும் கேள்விப்படுகிறார்கள். அவர்கள் ஒன்றாக சேர்ந்து 40 நாட்கள் சாக்கு உடை அணிந்து சாம்பலின் மீது உட்கார்ந்து அங்கிருந்த மிருகங்கள் எல்லோரும் உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நம்முடைய தீய வழியில் இருந்து மனமாறி வந்தால் ஒருவேளை ஆண்டவர் நம் மீது கருணைக்கண் காண்பித்து நம்முடைய நாட்டை ரட்சித்து நம்மையும் மீட்பார் என்று அரசர் சொல்லுகின்றார். யோனா 3வது அதிகாரம் 8, 9 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் இந்த மக்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். நெறிந்த நாளலை முறிக்க ஆண்டவர் அதை முறிக்காமல் இருக்கிறபடியினால், அந்த அளவுக்கு அன்பு கொண்டிருக்கிறபடியினால் இந்த மக்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார். உள்ளத்தை பார்த்து அவர் தன்னுடைய மனதை மாற்றிக் கொள்கின்றார். அவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்ட பிறகு இந்த யோனாவுக்கு கடும் கோபம் ஆண்டவர் மீது. அப்பொழுது அவர் சொல்லுகின்றார் ஆண்டவரை நோக்கி, யோனா 4வது அதிகாரம் 2, 3, 4, 5 வார்த்தைகளை வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவரே, நான் புறப்படுவதற்கு முன்பாக நான் இதைத்தானே உங்களிடம் நான் சொன்னேன். நீர் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய கடவுளாய் இருக்கின்றீர், நீர் பொறுமை உள்ளவர், அன்பு செய்யக்கூடிய கடவுளாய் இருக்கின்றீர், நீர் அழிக்க நினைப்பீர், ஆனால் மீண்டும் அது மனதை மாற்றிக்கொள்வீர் என்று ஆண்டவரை நோக்கி கேள்விகளை எழுப்புகின்றார். அதற்கு ஆண்டவர் யோனா 4வது அதிகாரம் 4வது வார்த்தையில் இவ்வாறு சொல்லுகின்றார், நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்கின்றார். ஆண்டவரும் யோனாவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோனா கடும் கோபம் கொண்டு ஒரு வெயிலில் ஒரு ஆமணக்கு செடி இருக்கின்றது, அதன் அடியில் போய் கோபத்தோடு நினிவேயுடைய அழிவை பார்ப்பதற்காக அந்த நகருக்கு வெளியே போய் இருக்கின்றார். ஆண்டவர் அவருக்கு தரிசனம் ஆகின்றார். ஆகி அந்த ஆமணக்கு செடியை அழித்து விடுகின்றார். அப்பொழுது அங்கு அடிக்கக்கூடிய அந்த வெயிலின் சூட்டினால் அவர் சாக வேண்டும் என்று தன்னுடைய பிறப்பையே அவர் சபிக்கின்றார். அதற்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் அவரை நோக்கி, யோனா 4வது அதிகாரம் 10 நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இவ்வாறு சொல்லுகின்றார், இரவில் உழைத்து பகலில் அழிந்து போன ஒரு செடிக்காக நீர் இவ்வளவு வருத்தம் கொள்கின்றீரே, நீர் இந்த நினிவே நகரத்தை நோக்கி பாரும். இந்த நினிவே நகரத்தில் 1,00,000க்கு மேலான மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வலது கரத்திற்கும் இடது கரத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை நான் படைத்திருக்கிறேனே, எவ்வாறு நான் அவர்களை அழிப்பேன் என்று
மனம் மாறி அவருக்கு பாடம் புகட்டுகின்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் ஆண்டவருடைய கருணை. இந்த நாளிலும் இந்த நாளில் நாம் பார்க்கின்றோம் நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குணம். இவர் தந்தை கடவுளுடைய மகனாய் இருக்கின்றார். உண்மையிலே தந்தையுடைய முழு குணமும் அவருக்கு இருக்கும். எனவேதான் மனம் இறங்கி லாசருடைய வீட்டிற்கு செல்லுகின்றார். அந்த லாசருடைய வீட்டிற்கு செல்லக்கூடிய வேளையிலே அங்கிருக்கக்கூடிய பாவிகளுக்கு அவர் ஒரு மனமாற்றத்தை கொடுக்கின்றார். அங்கிருக்கக்கூடிய மக்களை ஆண்டவரை நோக்கி வழிநடத்துகின்றார். அப்பொழுது அநேக யூத மக்கள் அந்த யூத பாரம்பரியத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி செல்லுகின்றார்கள். இதை அவர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அங்கு வந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் எப்படியாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழித்து விட வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்திலே அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநேக செய்திகளை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனா நோய் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வந்திருக்கின்றது. கிறிஸ்தவர்கள் அதிகமாய் இருக்கக்கூடிய இடத்தில் பாதிப்பு அதிகமாய் இருக்கின்றது. இத்தாலி, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் அநேக பாதிப்புகள் இருக்கின்றது என்று சொல்லி மக்கள் சொல்வதை கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். மனம் மாறி நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரை நோக்கி நாம் திரும்பக்கூடிய வேளையிலே நினிவே மக்கள் எவ்வாறு ஆண்டவரை நோக்கி திரும்பினார்களோ அதே போல் ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பை தருவார். எனவே அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து அந்த கல்வாரி நாதரை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு மீட்பை தாரும், எங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தாரும், எங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை தாரும். பாவம் செய்து நீர் கொடுத்த சமாதானத்தை இழந்து போய் இருக்கின்றோமே, நீர் விரும்பக்கூடிய இந்த சமாதானத்தை எங்கள் குடும்பத்தில் தாரும், அமைதியை தாரும் என்று சொல்லி நீங்கள் செபியுங்கள். ஆண்டவர் தரக்கூடிய அந்த உன்னதமான அமைதி உங்கள் குடும்பத்தோடு தங்கும். நீங்கள் விரும்பக்கூடிய எல்லா செயல்களையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். திருப்பாடல்கள் 20வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனம் விரும்புவதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக, உங்களுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்கள் மனம் விரும்புவதை உங்களுக்கு தந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, திருப்பாடல்கள் 53வது அதிகாரம் 2வது வார்த்தை, ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார். மதி நுட்பம் உள்ளவர்கள், கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இந்த நாளில் நமது நடுவிலும் இருக்கின்றார். எனவே பரிசுத்த உள்ளத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். நீயே ஆசியாக விளங்குவாய் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே ஆசியாக விளங்கி உமது வழியில் நடக்க வந்த எம் திருத்தந்தை, ஆயர்கள், கர்தினால்மார்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது தொண்டில் ஈடுபட்டிருக்கும் அனைத்து மக்களையும் உமது அருள்பாதம் தருகிறோம். ஆசீர்வதியும் இறைவா, இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆசீர்வதியும். இவர்கள் கொடுக்கும் ஜெப உதவி மற்றும் அனைத்து உதவிகளும் மக்களை போய் சேர நீதாமே உமது கருணை கண்களை அவர்கள் மீது திருப்ப வேண்டும் என்று உம்மை இறைஞ்சுகிறோம். அதுபோல் ஆண்டவரே, இவர்களின் வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் பல இளம் உள்ளங்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக திகழவும், இதனால் பல இளம் உள்ளங்கள் தூண்டப்பட்டு உமது வழியில் நடக்க ஆர்வம் கொண்டவர்களாக மாறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலம் வழங்கும் நாயகனே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை உம்மிடம் தருகிறோம். உமது காயப்பட்ட கரத்தினால் அவர்களை ஆசீர்வதியும். இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைவருக்காகவும் அவர்கள் பலவித முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ இடங்களில் பல ஊழல்கள் நடந்தாலும் ஒரு சில நல்ல உள்ளங்கள் மக்களை போய் சேர
பல நல்ல தியாகங்களை செய்கிறார்கள். அவர்கள் அனைவருக்காகவும் உமது அருளையும் ஆசிரியையும் இறைஞ்சுகிறோம். அவர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்தருளும். மக்களோடு அவர்கள் உரையாடுகையில் மக்களை போய் சேர்ந்து அவர்கள் செய்யும் செயல்களில் நீர்தாமே அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தவும், அவர்களுக்கு தேவையான இன்னும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நாட்டை நல்ல விதத்தில் வழிநடத்த உமது அருள்துணையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல மருத்துவரான என் இறைவா, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களையும் உமது அருட்பாதம் தருகிறோம். தாங்க முடியாத வியாதி, உடல் வலி அனைத்தையும் தாங்கும் மக்கள் உமது கல்வாரி பலியில் பங்கேற்கிறார்கள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதிலும் சிறப்பாக இந்த தவக்காலத்திலே வியாதியால் அவதிப்படும் ஒவ்வொரு மக்களும் உம்மோடு கூட சிலுவையை சுமந்து கல்வாரி வரை நடக்கிறார்கள். இது கூட எங்கள் பாவங்களின் நிமித்தம் என்பதையும் நாங்கள் அறிகிறோம். ஆனால் அன்பு தெய்வமே, நீர் இரக்கத்தின் ஆண்டவர், கருணையின் ஆண்டவர் என்பதையும் நாங்கள் விசுவசிக்கிறோம். உமது இரக்கத்தின் பொருட்டு எங்கள் அனைவரையும் மன்னித்து நோயினால் அவதிப்படும் உள்ளங்களுக்கு உமது பரிசுத்த இரத்தத்தை பொழிந்து உடல் உள்ள சுகத்தை அளித்தருளும். உடல் வியாதியால் பாதிக்கப்படும் மனிதர்களால் எத்தனையோ குடும்பங்கள் அவதிப்படுகின்றன. அந்த குடும்பங்களை ஆசிர்வதியும். அவர்களின் உடன் பிறப்புகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் அனைவருக்கும் நீரே நல்ல ஆறுதலாகவும் தேர்தலாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உச்சான இறைவா, கொரோனா நோயால் பலவித மக்கள் இறந்து மடிந்து உள்ளார்கள். அவர்களை உமது அருட்பாதம் தருகிறோம். பல மக்களுக்கு பாவ சங்கீர்த்தனம் செய்யக்கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே, நீர் அறிவீர் அவர்கள் உள்ளங்களை. ஆகையால் இறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்கும் நீர்தாமே நல்ல ஆன்மை இடைப்பாற்றி அளிக்க வேண்டும் என்று இறைஞ்சுகிறோம். மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கும் ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கும் அது விண்ணக வீட்டில் இடமளித்து அவர்கள் உமது விண்ணக இன்பத்தை அனுதினமும் சுவைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பான ஆண்டவரே, திருப்பலி நிறைவேற்றும் எம் அருட்தந்தை இயேசுகுமார் அவர்களையும் அவர்களோடு இணைந்து பலியில் பங்கேற்கும் எங்களையும் உமது அருட்பாதம் தருகிறோம். எங்களோடு இணைந்து இன்று இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து மக்களையும் உமது அருட்பாதம் தருகிறோம். இறைவா, இந்த பலியின் பலன்களை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கவும், உமது இரக்கத்தை நாங்கள் சுவைக்கவும், உமது அன்பில் நாங்கள் நிறைவு காணவும் தேவையான அருள்வரங்களை அளித்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். சுவாமி, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திரு சமூகத்தில் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரை, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். உம்மை நோக்கி நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் எல்லாம் நீர் எங்களை உமது மார்போடு அணைத்து ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுகின்றீர். இந்த நேரத்திலும் தந்தையே, இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி பாதத்திலே தருகின்றோம். நீர் இதை கேட்டு எங்களுக்கு பதில் தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மனித ஒளி
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கொண்டு வரும் புனித காணிக்கைகளை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் பெற்ற தண்டனை தீர்ப்பு நீங்குவதற்காக நீர் செய்துள்ள உம் இரக்க செயல் முடிவில்லா வாழ்வின் பயனை எங்களுக்கு அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவரே, ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: அன்பார்ந்தவர்களே, இது ஒரு முக்கியமான நேரம். இது சாதாரண அப்பம் திராட்சை ரசம் இயேசுனுடைய திருவுடலும் திரு ரத்தமுமாக மாறக்கூடிய வேலை இது. எனவே முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் வர நம்மை தைரியப்படுத்துவோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். குருக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். அருட்சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். பிஷப்பை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை கொடுக்கும்படியாகவும் ஒவ்வொருவரையும் உம்முடைய விண்ணக வீட்டில் நினைவு கூறும்படியாகவும் ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்து நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். சிறகுகள் முறிவதில்லை, அள்ளி அணைப்பதனால் இறைவா, உம் அன்பு குறைவதில்லை. ஆயிரம்
உமது முகத்தை என்னிடமிருந்து மறைக்காதீர். நான் இடுக்கண் உற்ற நாளிலே உமது செவியை என் பக்கமாய் திருப்பியருளும். நான் கூவி அழைக்கும் நாளில் விரைவாய் எனக்கு செவி சாயும். திருப்பாடல்கள் 101 வசனம் 3. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் நீர் சந்தித்து புனிதப்படுத்திய இம்மக்களின் இதயங்களை என்றும் உள்ள உமது அருள் காவலால் காத்திட உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உமது பரிவிரக்கத்தால் பெற்றுக்கொண்ட நிலையான மீட்பின் உதவிகளை உமது ஆதரவால் எங்களை காத்து கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் கொரோனாவினால் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இன்னும் இந்த உலகத்தில் கொரோனா வியாதி பரவாமல் இருக்கவும் இந்த திருப்பலியை எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருளின் மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.